தற்கொலைகள்லாம் பண்றாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் சொல்றேன். இப்போ ஒரு சிங்கப்பெண் வீரப்படைன்னு சொல்லிட்டு பண்ணீங்களே, நீங்க படம் எப்படி காப்பி பண்ணி காதலுக்கு மரியாதை ஃப்ரெண்ட்ஸ் பண்ற மாதிரியே எங்க தலைவரோட திட்டங்களையும் காப்பி பண்ணி எங்க ஆட்சியை தான் நீங்க வளர்த்துன்னு இருக்கீங்க. நீங்க ஒரு செயல்பாடும் உங்களுக்கு தெரியல. ஒரு முதலமைச்சர்னா என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, போர்ட்ஃபோலியோ என்ன, அந்த ப்ரொஃபைல் என்ன, எப்படி நடந்திருக்கணும் என்னன்றது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல. நீங்க பாட்டு என்னது வரது என்னவோ, உட்காருது என்னவோ, டிஃபன் சாப்பிட்றது என்னவோ, லஞ்சு சாப்பிட்றது என்னவோ, 4 மணிக்கு போறது என்னவோ. ஆனா எங்க மாவட்ட செயலாளர் இதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி இதுக்கு முன்னாடியே சொன்னார். அவரு நாங்க வந்து பவள விழா ஆண்ட கட்சி, நீங்க பால்வாடி கட்சின்னாரு. கரெக்டா அதை நீங்க நிரூபிச்சுன்னு இருக்கிறீங்க. உங்க அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே பால்வாடி பசங்க தான். ஒருத்தர் கூட ஒரு விஷயம். நாங்க வந்து இந்து சமய அறநிலைத்துறையில 4000 கோயிலுக்கு மேல கும்பாபிஷேகம் பண்ணோம். 3000 கோடிக்கு மேல மீட் எடுத்தோம். பெண் ஓதுவாரை நியமிச்சோம். தலைவரோட அனைத்து ஜாதியும் அர்ச்சகர் ஆகலான்ற திட்டத்தை நிறைவேற்றணும். இந்த மாதிரி நாங்க ஒன்னொன்னா நாங்க செஞ்சுன்னு இருக்கும் போது நீங்க எல்லாம் உள்ள உட்காந்து முறுக்கு சாப்பிட்டு இருந்தீங்க போல இருக்குது. அதனாலதான் முதல்ல ஆய்வை முறுக்கு எப்படி தயாரிச்சிங்கன்னு சொல்லிட்டு பண்றீங்க. இதுலயே உங்களோட லட்சணம் என்னன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க, இல்ல நீங்க அமைச்சர் ஏதோ ஒரு கேட்கறாங்க, பிரஸ் மீடியா கேட்கறாங்கன்னா, நாங்க எங்க தலைமையோ இல்ல எங்க அமைச்சர்களோ எப்படி இருப்பாங்கன்னா, பக்கத்துல ஏசி ஜேசியோ அவங்க அபிஷியல்ஸ் தான் நிற்பாங்க. நாங்க வந்து நிர்வாகிகளோ இல்ல கட்சி ஆளுங்களோ நாங்க பக்கத்துல நிக்க மாட்டோம். அவங்க தான் அபிஷியல்ஸ் தான் நின்று பேசுவாங்க. நீங்க உங்களுக்கு எல்லா தற்கொலைகளை பக்கத்துல உட்கார வச்சுக்கின்னு நீங்க உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. எல்லா இடத்துலையும் தான் எல்லா எம்எல்ஏ எல்லா அமைச்சரும் கூட இருந்து உங்க அமைச்சர்களும் உங்க நிர்வாகிகளும் பதில் சொன்னாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லிட்டு, இல்லைன்னா ஒரே வார்த்தையில நோ கமெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அந்த நோ கமெண்ட்ஸே பிரிச்சு நான் ஒரு தர நோ கமெண்ட்ஸ், நீ ஒரு தர நோ கமெண்ட்ஸ். இந்த மாதிரி லட்சணத்துல நீங்க வந்து அரசியல் நடத்தின்னு இருக்கீங்க. உங்க தலைமை சரி. நீங்க சொல்றீங்க இந்த சிங்கப்பெண் இதுல தன்மான ஒழுக்கம் இருக்கணும், அந்த தனி மனிதன் ஒருத்தருக்கு ஒழுக்கம் இருக்கணும்னுட்டு. உங்களுக்கு என்ன ஒழுக்கம் இருக்குது? தனி மனித ஒழுக்கம்னா எப்படின்னா, ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தன் குடும்பம், மனைவி, மக்கள், அப்பா அம்மா இவங்களெல்லாம் ஒழுங்கா பார்த்து அதுக்கப்புறம் வெளியில வந்து சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை பண்ணி அதுக்கப்புறம் நீங்க சொல்லலாம். நீங்க முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்களே, அதை முதல்ல போய் கண்ணாடியில பார்த்து ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மைக்ல வந்து பேசுங்க. அந்த ஆனா நான் பேச வரும்போது அண்ணன் வந்து பேப்பர் வச்சு படிக்காத, அதை இப்பதான் நான் உணர்றேன். ஐயோ, நம்மளும் பேப்பர் வச்சு படிச்சிருந்தா நம்ம நிலமே இதான் போல இருக்குது. இதுக்கப்புறம் என்ன வருதோ, நம்ம மனசுல என்ன தோறுதோ, நம்ம தலைவர் எவ்வளவு திட்டங்கள், நாங்க ஒரு திருச்சிக்கோ இல்ல மதுரைக்கு எங்க போனாலும் ஒரு திட்டத்தை வந்து அதை வந்து உருவாக்குவோம், அதை வந்து ஓபன் பண்ணுவார் தலைவர். நீங்க போய் நன்றி விழா சொல்றேன்னுட்டு இப்பயும் எங்களையே திட்டின்னு இருக்கீங்களே, மக்களுக்கு என்னதான் செய்வீங்க நீங்க? ஒன்றும் செய்யறது கிடையாது. உங்களுக்கு வந்து தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடம், அந்த அம்மா 1வது இடம். வந்தே மாத்திரத்தை நீங்க வந்து மாநில அரசு என்ன செய்யணும், மத்திய அரசு என்ன செய்யணும்னு கூட உங்களுக்கு இன்னும் தெரியல. நேரா போய் அங்க போய் அவர்கிட்ட போய் வாழ்த்து, தமிழ்தாய் வாழ்த்துக்கு எங்களுக்கு நீங்க தான் பர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்குறீங்க டெல்லியில போய். ஒரு பிரஸ் மீட்டுக்கு நாங்களாம் வந்து எங்க கனிமொழி அம்மாவும் தலைவர் எங்க அண்ணெல்லாம் பேசினாங்கன்னா, ஆனா எங்களையும் அரசியல் பேச வச்சுட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க மேல்தட்ட அரசியலை மட்டும் பார்த்துட்டு அவங்கள வியந்து நாங்க கை தட்டுக்கிட்டு எங்க அண்ணன் இப்படி பேசினாரு, எங்க அக்கா ஹிந்தி தெரியாது போடான்ட்டு வந்தாங்க பாராளுமன்றத்துல. அதெல்லாம் இங்க இருந்து நாங்க ரசிச்சுட்டு நாங்க இருந்திருந்தோம். ஆனா எங்க லெவல்ல பேச வச்சுட்டீங்க. பார்த்தீங்களா? ரொம்ப நன்றி.